மனதை கடிவாளமிட கட்டுப்பாடு மிக அவசியம். இல்லாவிட்டால் மன அமைதி இருக்காது. ஒரு கோவிலில் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த 4 இளைஞர்கள் சற்று நேரம் அங்கு நின்று கவனித்துவிட்டு மீண்டும் தங்கள் வழியில் நடந்து போனார்கள். அந்த 4 இளைஞர்களும் தங்களுக்குள் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து உரையாடி கொண்டே சென்றார்கள். அவர்களின் உரையாடல் ஒரு கட்டத்தில் போட்டியாக மாறியது. ஒரு இளைஞன் கூறினான், மனதை கட்டுப்படுத்துவது என்பது நம்முடைய கையில்தான் உள்ளது. நாம் நினைத்தால் எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம். என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்று பெருமையாக கூறிக்கொண்டான். மற்ற இளைஞர்கள் அனைவரும் அவனை பார்த்து, அப்படி என்றால் நாளை காலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டிற்கு நீ சென்று 1 வார காலம் அங்கு தனிமையில் இருக்க வேண்டும். உன் மனதை நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருந்துவிட்டால் நாங்கள் நீ சொல்வதை கேட்கிறோம் என்று 3 இளைஞர்களும் போட்டி வைத்தார்கள். சரி என்று ஒத்துக்கொண்ட அந்த இளைஞன் மறுநாள் காலையில் கூறியபடியே பக்கத்தில் இருந்த ஒரு காட்டிற்குள் செல்கிறான். அடர்ந்த காட்டிற்குள் சற்று தூரம் சென்ற பிறகு ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொள்கிறான். அப்பொழுது காலை 8 மணி சுமார் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருந்து மணி அடிக்கும் ஓசை கேட்கிறது. தினமும் காலையில் 8 மணிக்கு அந்த கோவிலில் மணி அடிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன் திடீரென்று அவனுக்கு கொலுசின் சத்தம் கேட்பதை பார்த்து திரும்பி பார்க்கிறான். சற்று தூரத்தில் ஒரு இளம் பெண் தலை நிறைய பூ வைத்துக் கொண்டு காலில் சலங்கை கட்டி கொண்டு நடந்து வருகிறாள். சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடன பள்ளிக்கு அவள் காலையில் தினமும் இதே வழியாக செல்வது வழக்கம். அந்த இளைஞன் மனதிற்குள் நினைத்தான், மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இங்கு வந்து தனியாக அமர்ந்தால், இந்த பெண் இப்படி வந்தால் நம்முடைய மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? பேசாமல் கண்களை இருக்க ஒரு துணியால் கட்டிக்கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்தவன் தான் வைத்திருந்த ஒரு துணியை எடுத்து கண்களை இருக்க கட்டிக்கொண்டான். இனி நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்துவதை எவராலும் தடுக்க முடியாது என்று மனதிற்குள் நினைத்தவன் அப்படியே அமர்ந்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் 8 மணி அளவில் மீண்டும் அந்த கோவிலில் இருந்து மணி ஓசை கேட்டது. சற்று நேரத்தில் அந்த பெண் நடந்து வர ஆரம்பித்தாள். அந்த பெண் காலில் அணிந்துள்ள அந்த சலங்கையின் சத்தம் இவன் காதுகளில் கேட்டது. இதை கேட்ட அந்த இளைஞன், இது என்ன பெரிய சோதனையாக இருக்கிறதே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு இன்னொரு துணியை எடுத்து தன்னுடைய 2 காதுகளிலும் அடைத்து கொண்டான். இனிமேல் என் மனதை கட்டுப்படுத்துவதை எவராலும் தடுக்க முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அப்படியே அமர்ந்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் 8 மணிக்கு அந்த கோவிலில் மணி ஓசை கேட்டது. அந்த இளைஞனின் காதுகளில் துணியை வைத்து அடைத்து கொண்டிருந்ததால் அந்த ஓசை இவன் காதில் விழவில்லை. வழக்கம் போல் மணி ஓசை கேட்டவுடன் அந்த பெண் நாட்டிய வகுப்பிற்கு செல்ல அந்த வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவின் வாசம் அந்த இளைஞனின் மூக்கை துளைத்தது. அந்த இளைஞன், என்ன இது, மீண்டும் மீண்டும் நமக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கிறதே என்று நினைத்தபடியே மீதமிருந்த துணியை எடுத்து தன்னுடைய மூக்கையும் சேர்த்து கட்டி கொண்டான். இனி யார் என்னை தொல்லை செய்வார்கள் என்று பார்ப்போம் என்று கூறியபடி மீண்டும் அமர்ந்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் மீண்டும் அந்த கோவிலில் மணி ஓசை கேட்டது. வழக்கம் போல் அந்த பெண் கால்களில் சலங்கையுடனும் தலையில் மல்லிகை பூவுடனும் அந்த வழியாக நடந்து சென்றாள். அந்த இளைஞன் ஏற்கனவே தன்னுடைய காது மற்றும் கண்கள், மூக்கு இவைகளை துணியால் மூடியிருந்ததால் இந்த பெண் நடந்து செல்வதால் அவனுக்கு எந்தவிதமான தொந்தரவும் ஏற்படவில்லை. எந்தவித அசைவுமின்றி அவன் அப்படியே அமர்ந்திருந்தான். இப்பொழுது அந்த இளைஞனின் மனம் கூறியதாம், இந்நேரம் அந்த பெண் இந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருப்பாளோ என்று.